அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விமலா பழனியிலிருந்து. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்க டாபிக்ஸ் ரூப்ரிக்ஸ். அந்த ரூப்ரிக்ஸ் மட்டுமே பயன்படுத்தி, குறிமொழிகளை மட்டுமே பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்மளால சக்சஸ் கொடுக்க முடியும், குறிமொழிகளை எப்படி புரிஞ்சுக்கலாம், குறிமொழிகள் மட்டும் போதும். சில நேரங்கள்ல நம்ம இன்னைக்கு குறிமொழிகளை வச்சு எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம், அதுல என்னோட அனுபவ பகிர்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே இந்த குறிமொழிகள்னா ரொம்ப நம்பர் ஆஃப் குறிமொழிகள் இருக்கும். நம்மளுடைய வேத புத்தகமே நமக்கு ரெப்பர்டரி தான். அப்படி எல்லா குறிமொழிகளையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஆனா எப்பெல்லாம் பேஷண்ட்ஸ் வர்றாங்களோ அந்த நேரங்கள்ல, இல்லாட்டி பேஷண்ட் தான் வரணும்ன்ற கட்டாயம்லாம் இல்ல, நம்ம அருகில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இப்ப நம்ம ஒரு பொது இடங்களுக்கு போறோம், அங்க நம்ம அப்சர்வ் பண்ற விஷயங்கள், இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இது ஏன் இப்படி இருக்கு, இந்த ரூப்ரிக் வரும் அப்படின்னு நம்ம ஃப்ரீ டயத்துல பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஆரம்ப காலகட்டங்கள்ல கிளினிக் ஆரம்பிச்ச போது நிறைய நேரங்கள்ல ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான், கிராஜுவலா தான் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதுவும் இந்த ஜூனியர்ஸ் இப்ப நியூ கம்மருக்காக தான் இந்த டாபிக்கை நாங்க சூஸ் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே இப்ப மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் மெத்தடு, தீமேட்டிக் அனலைசிஸ், சென்சேஷன் மெத்தடு இப்படி படிச்சா மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அச்சமும் இருக்கு. அந்த அச்சம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டாபிக்கை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். இதனால என்னமோ எனக்கு தெரியல, எனக்கு சென்சேஷன் தெரியாது, எனக்கு ராஜன் தெரியல, ஸ்கால்டன் வரல அப்படின்னு பயப்பட வேண்டாம். குறிமொழிகளின் அடிப்படையில தான் அவங்களுடைய மெத்தடாலஜியுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ அப்படி இந்த குறிமொழிகளுக்கும் சம்டைம்ஸ் அதையும் ரிலேட் பண்ணியும் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்க முயற்சிக்கிறேன். இல்லைன்னா குறிமொழிகள் மட்டுமே நம்மளுடைய சில நேரம் இல்ல பல நேரங்கள்ல நமக்கு பிராக்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு சில குறிமொழிகள் சும்மா சிம்பிளான குறிமொழிகள், அது மைண்டா தான் இருக்கணும் அப்படின்ற கட்டாயமும் இல்ல, பிசிக்கல் ஜெனரலாவும் இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்ல. குறிமொழிகள் எனஃப். நமக்கு பிக்யூஆர்எஸ் அப்படின்ற ஒண்ண நம்ம படிச்சு கடந்து தான் வந்திருக்கோம். சோ அதை எப்படி நமக்கு லைஃப்ல ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு. இந்த பேஷண்ட் தைராய்டு கம்ப்ளைண்ட்காண்டி என்கிட்ட நிறைய நாட்கள் வந்திருக்காங்க. ஆனா தைராய்டு கம்ப்ளைண்ட் நல்லா கிராஜுவலா குறையும். ஒரு 2 இயர்ஸ்க்கு மெடிசன் எடுக்க மாட்டாங்க, திருப்பி மெடிசன் வருவாங்க, திருப்பி நல்லா ஆகும். லாஸ்ட் 3 months பேக்ல என்கிட்ட வந்தாங்க. ஆனா மெடிசன்ஸ் நிப்பாட்டி கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆயிடுச்சு. தைராய்டு எல்லாம் குறைஞ்சிட்டு நார்மலா, பாடி பெயின் எதுவுமே இல்லைன்னு இருந்தாங்க. தைராய்டு லெவல் நார்மல்ல இருக்கும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த டைம் வந்தபோது இவங்க சொன்ன ரூப்ரிக் என்னன்னா, எனக்கு மெயினான கம்ப்ளைண்ட் தூக்கம் வேணும் டாக்டர், அவ்வளவுதான். இவங்க சொன்ன ஒற்றை சொல் தூக்கம் வேணும். ஏன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னேன். இந்த தூக்கம் வராததுனால என்ன ஆகுதுன்னா, பகல்ல எனக்கு தூக்கம் வந்துருது டாக்டர், ஆனா நைட்ல வரல. நைட்ல வராததுனால என்ன ஆகுதுன்னா, கோபம் வருது, திட்டுறேன், வீட்டுல பெரிய பிரச்சனை ஆகுது. இதுக்கு அவங்களே சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு தூக்கம் தான் வேணும். அவங்க சொல்ல அப்படியே போட்டாச்சு ரூப்ரிக்கா, வேற எதுவுமே போடல. நானு டெலூஷன் ஆர் டு ஸ்லீப் அப்படின்ற ஒரு ரூப்ரிக் இருக்கு ஹோமியோபதியில, நம்மளோட ரெப்பர்ட்ல. அதுல ஆன்டிம்டாட் சிங்கிள் ரெமடி. இந்த ஆன்டிம்டாட்ல 30ல 2 டோஸ் அவங்களுக்கு ஒரு 4 நாட்கள் இடைவெளியில கொடுத்தோம். இப்ப நார்மலா பேஷண்ட் தூங்கிட்டு இருக்காங்க. சோ சிங்கிள் ரூப்ரிக்கு டிஃப்ரெண்டான ஒரு ரூப்ரிக். நானும் தேடிட்டு இருக்கும் போதுதான் இது எனக்கு கிடைச்சது. இதே டயத்துல இந்த ஸ்லீப் பத்தி வேற ஒரு ரூப்ரிக் கூட நான் சொல்ல விரும்புறேன். காஃபியா ஃபேமிலி, ரூபியாசியா ஃபேமிலி ஸ்லீப் நான் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஸ்லீப் பிளஸ்னஸ், அப்புறம் ஆஃப்டர் என்ஜாய்மெண்ட், ஜாய், ஹாப்பினஸ், பிளஷன், அந்த பேஸ்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணிருப்பேன். ஆனா அது சிங்கிள் ரூப்ரிக், ஒரு சிங்கிள் ரூப்ரிக். இதோட போலாரிட்டியான ஆப்போசிட் போல் ரூப்ரிக்குமே சிங்கிள் ரூப்ரிக்கா தான் இருக்கு. அது என்ன ரூப்ரிக்னு பார்த்தோம்னா, மைண்ட்ல எய்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் சர்ப்ரைஸ் அல்லது பிளசன்ட் அப்படின்ற ரூப்ரிக், இல்லைன்னா ஸ்லீப்லெஸ்னஸ் ஃப்ரம் எக்ஸசிவ் ஜாய். இதுல காஃபியா சிங்கிள் ரூப்ரிக்கா இருக்கு. இதே ஸ்லீப் சம்பந்தமா இன்னொரு ரூப்ரிக் கூட இருக்குது, கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்லீப்லெஸ்னஸ். அதாவது தூக்கமின்மையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப நம்ம அந்த பேஷண்ட் என்கிட்ட சொல்லுறப்ப தூக்கம் வேணும்ன்ற ஒரு குறிமொழியை சொன்னாங்க, டெலூஷன் ஆர் டு ஸ்லீப் அப்படின்ற நான் ரூப்ரிக்கா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஆன்டிம்டாட் ஒர்க் பண்ணிச்சு, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. பட் இன்னொரு ரூப்ரிக்கா கூட அதை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கலாம். என்னன்னா, கம்ப்ளைனிங் அண்ட்
ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. இதுல வந்து காஃபியா சிங்கிள் ரெமடியா இருந்திருக்கு. அப்ப ஒரே பேஷண்டோட வெர்ஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கு. பட் அந்த பேஷண்ட் குணம் ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ன்ற பட்சத்துல நம்ம வந்து காஃபியாக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கலாம். கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்லீப்லெஸ், இது வந்து தேர்ட் ரூப்ரிக். இதுக்கு அடுத்து ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்து ஃபோர்த் கேஸ். இது ரொம்ப வந்துட்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்றது பட்சத்துல அவங்கள பத்தி நிறைய தெரியும், பர்சனல்ஸ் ரொம்ப ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸ். அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட், சேடு எல்லாமே ஷேர் பண்றாங்க. அப்போ அவங்க மியூச்சுவலா வந்து பேசும்போது ரொம்ப நாளா வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப பேசவே இல்லைங்க கூட அப்படின்னு அவங்க கதை கேட்கும் போது தெரிய வருது. அப்புறம் பேஷண்ட கேட்கும் போது என்னன்னா, இல்ல எனக்கு பேச மாட்டான் அப்படின்னாங்க. சரி பேசலன்னா எப்பதான் இது சொல்யூஷன் வரும் அப்படின்னு. இது எங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுறப்ப சொல்றாங்க, இது எப்பயுமே கோவம் வந்து அவங்க பேசதான் மாட்டாங்க, சரி என்ன பண்ணாதான் அப்ப சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள ஒரு கார்ல ஒரு டிரைவிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டா அவங்க நல்லா பேசுவாங்க. இது என்ன வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பேஷண்ட் வந்து டாசிட்டன்ற ஒரு ரூப்ரிக் ஆல்ரெடி நான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்த ரூப்ரிக் வந்து டிரைவிங் அமிலரேஷன் மென்டல் சிம்டம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சோ மென்டல் சிம்டம்ஸ் போது அது ஆங்கரா இருக்கலாம், சேடா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், கிரீஃபா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், டாசிட்டனா இருக்கலாம், இரிட்டேட்டா இருக்கலாம், அமோரஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓவரால் மென்டல் சிம்டம்ஸ் வந்து டிரைவிங்ல அமிலரேஷன் ஆகுது அப்படின்ற ஒரு குறிமொழியின் அடிப்படையில அவங்களுக்கு நைட்ரிக் ஆசிட் கொடுத்தேன். அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்க அந்த இரிட்டேட் ஆகுற நேச்சர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் சேஞ்ச் நடக்குது. பேஷண்ட்டுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கூட இந்த நைட்ரிக் ஆசிட் மாதிரி அவங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு தேவைப்படுது. நிறைய தடவை அவங்களுக்கு வந்துட்டு ட்ரொசோரா கொடுத்திருக்கேன். ஆனா அவங்க வந்துட்டு ட்ரொசோரா ஸ்டேட்டை வந்து என்கிட்ட அப்படி எனர்ஜி பேட்டர்ன்ல தெரிவிச்சிருப்பாங்க. சோ ட்ரொசோராக்கும் நைட்ரிக் ஆசிட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ட்ரொசோரான்ற ஒரு பிளான்ட் வந்து ரொம்ப சாயில் வந்து ஃபர்டைல் இல்லாத ஒரு சாயில்ல வளரக்கூடிய ஒரு தாவரம். சோ அப்ப அது நைட்ரஜன் வந்து அதுக்கு தேவைப்படும். அந்த நைட்ரஜனுக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளான்ட்ல வந்து உட்காரக்கூடிய உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அது வந்துட்டு கார்னிவோர்ஸ் பிளான்டா இருக்கு. அந்த இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. சோ அவங்களுடைய பல நேரங்கள்ல அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட், த்ரோட் கம்ப்ளைண்ட், மென்டல் ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து அந்த அலர்ட்னஸ்க்குலாம் ட்ரொசோரா இண்டிகேட் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஒரு கரண்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு டிரைவிங் அமிலரேஷன் மென்டல் சிம்டம்ஸ் வச்சு அந்த ஒரு குறுமலையை வச்சு நான் நைட்ரிக் ஆசிட் கொடுத்தேன். அவங்களுக்கு நல்லா வேலை செஞ்சது. அவங்களுக்கு நிறைய நேரங்கள்ல அந்த அன்மூடு பை அப்பாலஜி, அந்த டாசிட்டன் வர்றதே வந்து மன்னிப்பு கேட்டாலும் பேச மாட்டேன்றதுதான். மன்னிக்கவே மாட்டேன், மன்னிப்பு கேட்டாலும் திருப்பி நான் அவங்கள ஃபர்கிவ் பண்ண மாட்டேன். சோ அன்மூடு பை அப்பாலஜிஸ் அவங்களுக்கு நான் அடிக்கடி அப்ளை பண்ண ரூப்ரிக். டாசிட்டன், அன்மூடு பை அப்பாலஜி, டொசோரா ஸ்டேட் இதெல்லாம் ஈஸியா நம்ம கேட்ச் பண்ணிடலாம். ஆனா டிரைவிங் அமிலரேஷன் மென்டல் சிம்டம்ன்றது ஒரு பெக்யூலியரான ஒரு சிம்டமா இருந்தது. எனக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த ரூப்ரிக் வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்படி நான் டிரைவிங் அமிலரேஷன் பார்க்கும் போதே எனக்கு கூடவே பக்கத்துல இருக்கிற ரூப்ரிக் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, சப் ரூப்ரிக்ஸ்லாம். அப்போ வந்து எனக்கு வித்தியாசமான ரூப்ரிக்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா டிரைவிங் டிசையர் ஃபார் டிரைவிங் இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு இருக்கும்ல, கார் ஓட்டணும், டிரைவ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப 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 ஆசையா இருக்கும். சோ இதுல வந்து சிங்கிள் ரூப்ரிக் தான் வருது. ஹாலியேட்டஸ் லியூகோசெபலஸ் அப்படின்ற ஒரு பேர்டுடைய ரெமடி தான் இதுல வந்திருக்கு. அதுலயே பேர்ட இவங்க தான் வராங்க, பருந்து, கழுகு. இவங்க ரெண்டு மருந்துல இருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் தான் இந்த டிரைவிங் ரூப்ரிக்ல ஃபுல்லாவே இருக்காங்க. அதுலயும் பெக்யூலியர் ரூப்ரிக்கா இருந்தது. டிரைவிங் டிசைர் ஃபார் டிரைவிங், ஃபாஸ்ட் டிரைவிங்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. அதுல வந்து ஃபால்கோ பெரிகிரினஸ் அப்படின்ற மருந்து இருக்கு. இன்னும் இது இவ்வளவு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அடுத்த ரூப்ரிக் படிச்சா அது அதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டா இருந்தது. லாஸ் ஆஃப் கனெக்ஷன் வித் லிம்ஸ்ன்னு இருக்கு. அதாவது தரையில வந்து கால் வந்து படக்கூடாது. இப்ப பேர்டுனாலே அப்படிதானே, பறக்கும் போதே தரையில கால் இருக்காது இல்ல. அனிமல்ஸ்லயே வந்து அதனுடைய எனர்ஜி பேட்டர்ன்ல வந்து அதானே இருக்கும். சோ அந்த மாதிரி அதுலயும் ஃபால்கோ தான் ரெமடியா இருந்தது. இன்னொன்னு அடுத்த லாஸ்ட் ரூப்ரிக்கு நம்ம வந்து கோயில் திருவிழா
இதுல எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், பருந்து வட்டமிடுது, பருந்து வட்டமிடுது அப்படின்ற ஒரு வார்த்தை மொழி இருந்திருக்கும். அதை நம்ம நல்லாவே நிறைய நோட் பண்ணிருப்போம். அது குறிமொழியா இங்க இருக்குது. அதாவது டிரைவிங்ல cannot get off roundaboutsன்னு ஒரு ரூப்ரிக்கா இருக்கு. இதுலயும் ஃபால்கோ மட்டும்தான் சிங்கிள் மெமரியா இருக்கு. இது எதுக்காக இந்த ரூப்ரிக் சொன்னேன் அப்படின்னா, ஒரு ரூப்ரிக்ல இதெல்லாம் டிரைவிங்ன்றப்ப ஒரு 10 மருந்து தான் இருக்கு. ஆனா நம்ம ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலுக்குள்ளயும் இந்த டிரைவ் பேசுறப்ப, கேக்குறப்ப, நம்ம பழகுறப்ப பார்த்திருப்போம் ஃபாஸ்ட் டிரைவிங் பிடிக்குதுன்னு. நம்ம ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்னும் போது நம்ம அந்த ஹார்ஸ் அனிமல்னு வந்தோடனே டக்குன்னு நம்ம ஹார்ஸ்குள்ள போவோம். ஸ்பீட் அனிமல் அப்படின்னும் போது நம்ம பேந்தருக்குள்ள போயிடுவோம், டீருக்குள்ள போயிடுவோம். இது அனிமல்ல பேர்டா இருக்கும் பட்சத்துல இந்த ஃபால்கோவும் மருந்தா நம்ம புத்தகத்துல இருக்கு. இனிமே சந்திக்கிற அனுபவத்துல இது மாதிரி பேசுறப்ப நம்ம இதை அப்ளை பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு கேஸ் பேஷண்ட் வந்து ஒரு 65 இயர்ஸ் ஓல்டு லேடி. அவங்க வந்து ப்ரொலாப்ஸ் ஆஃப் பிளாடர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வர்றாங்க. அதோட அவங்களுக்கு டயாபெட் வந்து 480 இருக்குது. சுகரோட லெவல் வந்து 480 இருந்தது. நான் இப்ப ரூப்ரிக்க மட்டும்தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கேஸ் டேக்கிங்கிறது டீடைல்டா இருக்கும். பிசிக்கல் ஜென்ரல், மென்டல் ஜென்ரல் எல்லாமே இருக்கும். ஆனா நமக்கு உதவுன்னு அந்த குறிமொழியை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு பின்னாடி நிறைய கதையாடல் இருக்கும். ஒரு சிட்டிங்ல இருக்காது, 2 சிட்டிங் 3 சிட்டிங் கூட இருந்திருக்கும். ஆனா நமக்கு எது குணப்படுத்தியதுன்றத மட்டும்தான் நான் இப்ப பகிர்ந்துட்டே வரேன். இந்த பேஷண்ட் நிறைய பேசிட்டே வரும்போது மாமியார் ஸ்தானத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னையே யாருமே பாத்துக்கல அப்படின்றாங்க. பட் கூட்டிட்டு வர அவங்க சன்னோ மருமகளோ என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவுதான் பார்த்தாலும் அந்த அம்மாக்கு பத்தல, நாங்க கவனிக்கலன்னு தான் சொல்றாங்க. இதுதான் நமக்கு கோர் சிம்டம். இத மட்டுமே கன்சிடர் பண்ணிட்டு டெலூஷன் நோ ஒன் வுட் கேர் ஃபார் ஹெர் அப்படின்ற ஒரு ரூப்ரிக் எடுத்ததுல பார்த்தோம்னா வில்லியம் டிக்கு, ஹியூரா, ஹெமாமலிஸ் இது 3மே வந்தது. இந்த இடத்துலதான் நான் வந்து நம்மளுடைய ஏற்கனவே நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம்ல சென்சேஷன் மெத்தடு இதெல்லாம், அதையும் கொஞ்சம் நான் கிளினிக்கலா நான் அப்ளை பண்ணேன். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வில்லியம் டிக் அப்படின்னா அதுல ஃபோர்ஸ்ட் அவுட் ஃபீலிங் இருக்கும், புஷ் பண்ணி வெளியே தள்ளி விடும். அதனாலதான் அதுல யூட்ரஸ் இறங்கிடும், பிளாடர் இறங்கிடும், எல்லாமே இறங்கிடும். சோ அந்த ஃபோர்ஸ்ட் அவுட் சென்சேஷன் எனக்கு தெரிஞ்சதுனால ப்ரொலாப்ஸ் ஆஃப் பிளாடர் வந்து கிளினிக்ல நான் கோரிலேட் பண்ணிக்கிட்டேன். சோ கோரிலேட் பண்ணிட்டு இந்த பாட்டிமாவுக்கு வேற நிறைய சிம்டம் சொல்லியிருந்தாங்க. மிச்சதெல்லாம் டிசீஸ் சிம்டம். அவங்க பாதை எரிச்சலா இருக்கு, மதுமதுப்பா இருக்குது, ஃப்ரீக்வெண்டா யூரின் போயிட்டே இருக்கேன், யூரின் அடக்க முடியல, நைட் எல்லாம் யூரின் போகுது, இதெல்லாம் டிசீஸ் சிம்டம். இது எல்லாத்தையுமே நம்ம லீவ் இட் பண்ணிக்கலாம். பட் டெலூஷன் நோ ஒன் வுட் கேர் ஃபார் ஹெர் அப்படின்ற ரூப்ரிக்க மட்டும் வச்சு ஏற்கனவே படிச்சு வச்சிருந்த அந்த ஃபோர்ஸ்ட் அவுட் ஃபீலிங்கையும் ப்ரொலாப்ஸ் ஆஃப் யூட்ரஸையும் கனெக்ட் பண்ணிட்டு நான் வில்லியம் டிக் அவங்களுக்கு கொடுத்தேன். ரொம்ப நல்ல ரிசல்ட். யூரின் இன்கான்டினன்ஸ்ல நல்லா குறைஞ்சிருச்சு, ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. அவங்களால டிராவல் பண்ணி போற அளவுக்கு யூரினை ஹோல்ட் பண்றாங்க. அதுக்கு முன்ன வந்து அவங்க டிராவல் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதான் இதெல்லாம் வந்து கேஸ் டேக்கிங்ல சொல்லுவாங்க, டிராவல் பண்றது இல்ல, வீட்டை விட்டு வெளியே போறது இல்ல, இதெல்லாம் சொல்ற கதைகள். அதுக்கப்புறமா அவங்க வந்து நார்மலா யூரினை ஹோல்ட் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் டிராவல் கூட அந்த பாட்டிமாவால போக முடிஞ்சது. சோ இது வந்து ஒரு ரூப்ரிக், வித்தியாசமான ரூப்ரிக் தான். அதுக்கு அடுத்தது வந்து பிஹேவியரல் இஷ்யூ தான். அகைன் நம்ம நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து இந்த குழந்தைங்களுடைய இந்த பிஹேவியர்ஸ் இருக்குல்ல, பேரண்ட்டுக்கு பெரிய சவாலா இருக்கும். இப்ப இருக்கிற பேரண்ட்டுக்கு ஒரு பக்கம் சொசைட்டியோட டாமினேஷனு, ஒரு பக்கம் குழந்தைங்களுடைய எக்ஸ்ட்ரா நாலேஜ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிள்ளைகளை நம்ம ஓவர் கம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சவால். அப்போ மருந்து தேடி வர அளவு இருக்கு. முன்ன காலத்துல சேட்டை செஞ்சா அடிப்பாங்க, திருந்திடுவாங்க, குழந்தைங்க மாறிடும், இப்படி இருந்தது. இப்ப அப்படிலாம் இல்ல, அடிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, மருத்துவத்தை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப அந்த இடத்துல குழந்தைங்களை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு என்னன்னு பர்டிகுலரா கேட்டுட்டு அதுக்கு ஹோமியோபதியில தீர்வு இருக்குன்றத உணர்த்திய அனுபவ பகிர்வு. இப்ப நான் சொல்ல போற கேஸ் ஃபுல்லா நான் வந்து நிறைய வீட்டு குழந்தைங்களை இப்படி பார்த்துட்டே இருப்பேன். நிறைய நேரங்கள்ல அவங்க பண்றது வைக்கிறது அப்படி இதெல்லாம், இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா அப்படின்னு அவங்க வீட்டுல எல்லாம் கேட்பாங்க. நான் இருக்குன்னு சொல்லுவேன், அவங்க அமிச்சும் நம்ப மாட்டாங்க, இதுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு. அந்த குழந்தை என்ன பண்ணுவான்னா எச்சில துப்பிடுவான், எச்சில வந்து தரையில துப்பிடுவான், தரையில துப்பிட்டு அங்க போய் உழப்பிட்டு இருப்பான். ரிலேட்டிவ்ஸ் குழந்தை. இந்த குழந்தைய நான் வந்து படைஷலா பண்ற மாதிரி, இது ஒரு மாய கட்டை, இதுல நீ வந்து எச்சி துப்பினேன்னா இந்த கட்டையில வந்து மறைஞ்சிரு அப்படிலாம் மிரட்டி எல்லாம் பார்த்திருக்கேன்.
நானே அதை பண்ணி பார்த்திருக்கேன், அவனும் பண்ணவே முடியல. அப்புறம் மெடிசன் மட்டும்தான் இந்த இடத்துல எனக்கு உதவிச்சு அந்த குழந்தைக்கு. அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஒரு 10 குழந்தை எங்க வீட்டுல இருக்கும். அப்படி விளையாடும் போது சித்தி இவன் அதை பண்ணிட்டான், சித்தி அவ இதை பண்ணா, பெரியமா அவ இதை பண்ணா, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அந்த குழந்தைங்க. சோ இவன் அந்த பர்டிகுலரா அந்த 2 வேலையுமே செய்வான். ஒண்ணு வந்து ஸ்பிட்டிங் அந்த ஃப்ளோர் அண்ட் லிக்ஸ் இட் அப் அப்படின்ற ஒரு ரூப்ரிக். இதுல மெக்சோல் மட்டும்தான் சிங்கிள் ரெமடி. அடுத்தது கம்ப்ளைனிங் ரிலேஷன்ஸ் அண்ட் சரௌண்டிங், இது வந்து இந்த குழந்தை பண்ண விஷயம். இது 2 வச்சு இவனுக்கு மெக்சோல் ஒரு 2 டோஸ் கொடுத்திருப்பேன். அவனுக்கு ஒரு 2 மாசம் இந்த நேச்சரே இல்ல, மிராக்கிளா இருக்கும். டேய் நீ இதெல்லாம் பண்ணிருக்கடா சின்ன வயசுல அப்படின்னு நான் இப்பவும் கூட அவனை சொல்லிட்டு இருப்பேன். பல நேரங்கள்ல தம்பி நீ மண்ண சேட்டை எல்லாம் எவ்வளவு பெரிய சேட்டை தெரியுமா, அவ்வளவு பண்ணிருக்க தங்கம், ஆனா உன்னை மிரட்டுறதுக்கு நாங்க படாது பாடுபட்டோம். பட் இது வந்து ஹோமியோபதியில குணமாக்கிச்சு. இதெல்லாம் பிஹேவியரல் இஷ்யூ. இதெல்லாம் ஒரு வியாதியாவே அவங்களுக்கு அலோபதிக் பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்ல வெளியிலயோ தெரியாது. பட் குழந்தையுடைய சைக்காலஜிக்கலா வந்து சோசியோ சைக்கோ டெவலப்மெண்ட் எரர் வந்துடும். இதை வந்து ஹேண்டில் பண்ணி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி நம்ம மெடிசன் மூலமோ ஒரு அன்பு மூலமோ திருத்திட்டா ஓகே தான். இல்ல வேற விதமா நம்ம கொண்டு போயிட்டா சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் எரர் வந்துடும் குழந்தைகிட்ட. அப்புறம் அவன் நேச்சரே மாறி தப்பானவன் சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாங்கல்ல, எப்பயுமே நம்மள திட்டுறாங்கல்லன்னு மாறிடுவான். சோ அதை அப்படி ஹேண்டில் பண்ணாம நமக்கு தெரிஞ்ச குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரூப்ரிக்ஸ் எல்லாம் சொல்லும் போது நம்ம அதை குறிமொழியா கன்வெர்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். நம்மளால முடிஞ்ச தீர்வை வந்து கொடுக்கணும். சோ இந்த ரூப்ரிக் 2 இதையும் திருப்பி அகைன் சொல்றேன். மைண்ட்ல ஸ்பிட்டிங் ஆன் த ஃப்ளோர் அண்ட் லிக்ஸ் இட் அப்னு ஒரு ரூப்ரிக். செகண்ட் ரூப்ரிக் வந்து மைண்ட்ல கம்ப்ளைனிங் ரிலேஷன்ஸ் அண்ட் சரௌண்டிங். இது வந்து மெக்சோல் 2மே. இந்த செகண்ட் ரூப்ரிக் வந்து எல்லாருக்குமே கூட வச்சுக்கலாம். ஒரு கட்டத்துல நம்ம மன ஆதங்கத்துக்கு இப்ப சொல்லதானே வேணும், எல்லாருக்குள்ள எல்லா எலமெண்ட்டும் இருக்கும்ல. சோ சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். இப்ப ரூப்ரிக்ல வேரியேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கம்ப்ளைனிங் ரிலேஷன் அண்ட் சரௌண்டிங் வந்து ஓவரால் பண்றப்ப இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் பர்சனலா எல்லாருக்குள்ளயும் இந்த கேள்வி இருக்கும்ல அப்படின்ற கேள்வி வர்றப்ப நம்ம அது வந்து ஷேரிங்கா இருக்கும். அது வந்து எல்லாருமே நம்மளுக்குள்ளேயும் இந்த ரூப்ரிக் இருக்கா, நம்மளும் மெக்சோல் போடுற மாதிரி யோசிக்க வேண்டாம். அப்படி அல்லது ரிப்பீட்டேட்டிவ் திருப்பி திருப்பி இந்த ஒண்ணை மட்டுமே குழந்தைங்க செய்யும் போது நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பிஹேவியரல் இஷ்யூ தான். இதுவும் தெரிஞ்ச குழந்தை தான். இவன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் அத்தை பையன் மாமா பையன் எல்லாம் வந்துட்டு இப்படி பொண்ணுன்னா முறை பொருள் எல்லாம் கிள்ளுவாங்கல்ல, இந்த கிள்றது அடிக்கிறது கொட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. சோ அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல, அவங்கள மட்டும் போய் கடிச்சு வைக்க குழந்தை கடிச்சு வைக்குதுன்றாங்க பேரண்ட். யார கடிக்குது, உங்களை அப்பா அம்மாவை கடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அப்பா அம்மாவெல்லாம் குழந்தை கடிக்காது, அவனை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா கடிக்கிறான். சோ இது பெக்யூலியர் ரூப்ரிக். இப்ப கடிக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க கிட்ட கடிக்கிற பழக்கம் இருக்கும். பட் எல்லாரும் கடிச்சா அது வந்து பைட்டிங்னு போயிட்டு வேற ரூப்ரிக்ல போயிடும். பட் பைட்டிங் பீப்புள் பைட்ஸ் எவ்ரி ஒன் ஹூ டிஸ்டர்ப்ஸ் ஹிம்ன்ற ரூப்ரிக் இருக்கு. ஹையாஸ்டைமஸ் சிங்கிள் ரெமடி. சோ இந்த மாதிரி பயஸ்ல ஒரு குழந்தைய வந்து எனக்கு குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் ஒரு நல்ல அனுபவமா எனக்கு இருந்தது. இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ரூப்ரிக். இப்ப சொசைட்டில தினம் 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 நம்ம பயப்பட வேண்டிய, சமூகத்துல குழந்தைங்களை பெண் குழந்தைய வளர்க்கறது ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேஸ் இது. ரொம்ப என்னைய வந்து சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் தான் இந்த கேஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பெக்யூலியரான ஒரு கேஸ். அந்த குழந்தை அவங்க அம்மா கூட்டிட்டு வராங்க. பாப்பா வந்து ஒண்ணு சொல்லணுங்க, ரொம்ப என்னால சொல்லவே முடியலன்றாங்க. என்னன்னு கேட்கும்போது இதுல என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா அந்த பிள்ளைக்கு அந்த மனக்குழப்பம் வந்தோடனே அம்மா கிட்ட வந்துருச்சு. 8 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைக்கு ஒரு மனக்குழப்பம். அம்மா இப்ப நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன்லம்மா, உங்களை ட்ரெஸ் இல்லாம பாக்கணும் போல எனக்கு இருக்குமா, நீங்க ட்ரெஸ் இல்லாத மாதிரி இருக்குமான்னு அம்மாவை பார்த்து சொல்லுது அந்த குழந்தை. 8 வயது பெண் குழந்தை. இவங்க அப்படி மெதுவா கேஸ் எடுக்கிறேன். கேஸ் எடுக்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க எப்படி சொல்ல தெரியலங்கன்னு பாப்பா வெளியே வச்சுட்டு, எனக்கு அவங்க அப்பா வந்து அபியூஸ் பண்ணிருக்க மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு, குழந்தைய நடுவுலதான் படுக்கணும்ன்றாங்க, குழந்தைய வந்து எனக்கும் வந்து கை போடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கல, பாப்பா வளர்ந்துட்டானாலும் பாப்பாவும் உரோன் ஆயிட்டா. சோ செக்ஷுவல் அபியூஸ்
வந்து குழந்தைக்கு நடந்திருக்கு. அப்புறம் அப்பா கிட்ட ஒரு இம்மாரல் இருக்கு. அப்பா வந்து தவறான பழக்கங்களும் பல படங்களும் பாப்பா இப்ப அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. மொபைல் எடுத்து அவங்க அப்பா மொபைல நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்பதான் சடனா சேஞ்ச் வந்திருக்கு. ஆனா பாப்பா அந்த மாற்றம் வந்த உடனே அம்மாட்ட சொல்லிடுச்சு. இதை விட மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, கேஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஆன்டின்னு என்ன பார்த்துட்டு, ஆன்டி எனக்கு வந்து உங்களோட கையெல்லாம் தெரியுது ஆன்டி, உங்களோட ஆர்ம்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு. எனக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா சொல்ற? அப்படி இல்லடா அப்படின்னு ஒரு ஸ்கெலிட்டன் பொம்மை இருந்தது என்னோட கிளினிக்ல. இதுதான்டா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாட்ட கொடுத்து எல்லாருமே ஜஸ்ட் கவரிங்னு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு, பாப்பா ஒண்ணுமே கிடையாது, ஆண் பெண் ஜெண்டர் வேரியேஷனே கிடையாதுடா, ஜஸ்ட் ஆர்கன்ஸ், இவ்வளவும் பேசிட்டேன். அவங்க அம்மா ஒரு சிட்டிங் 2 சிட்டிங்லயும் பாப்பா எனக்கு தாட் இருக்குதுன்னு சொன்னா, அப்புறம் 3rd சிட்டிங் விட்டுட்டு போக சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் விட்டுட்டு போன பின்னாடி அந்த பாப்பா வந்து என்ன பண்ணுனா, என் கிளினிக்ல இருக்கிற மங்கி டாய்ஸ் கண்ணு அப்படி 2 கண்ணு மூடிட்டு இருக்குது, அத பாப்பா வந்து அதை இமிடேட் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்புறம் குட்டி புத்தர் ஸ்டாச்சு இருந்தது, அது ஒரு 4 ஸ்டாச்சு இருக்கும். அதுலயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அத வந்து அந்த பாப்பா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தா. என்ன இது பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ரூப்ரிக்க நான் எடுத்துக்கிட்டேன். ஜெஸ்டர்ஸ் த சேம் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ரூப்ரிக் இருக்கு. எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அபியூஸ் இன் சில்ட்ரன் ஒரு ரூப்ரிக் இருக்கு. இந்த 2 ரூப்ரிக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வெராட்ரம் கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நேக்கட் வாண்ட்ஸ் டு பி அப்படின்ற ரூப்ரிக் தான் ப்ரிடாமினண்டா இருந்தது. அதுவும் இமிட்டேஷன் மிமிக்ரி அப்படின்ற ரூப்ரிக். இமிட்டேட் பண்ணுது, என்ன பண்றாங்களோ அதை இமிட்டேட் பண்ணி காமிக்குது நம்ம கிட்ட. சோ அந்த 2 ரூப்ரிக்கவும் ரொம்ப வேல்யூபிளா கொடுத்து எடுத்து அவளுக்கு ஹையாஸ்லதான் ஒண்ணும்ல 2 டோஸ் 3 டோஸ் முடிய நான் கொடுத்திருப்பேன். அப்புறம் நான் கொஞ்சம் கவுன்சிலிங்கும் கொடுத்தேன். அவளும் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அதனால சீக்கிரமா நல்லா ஆயிட்டா. ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கழிச்சு, இல்லாட்டி எனக்கு தாட்டே வரல, நார்மலா இருக்கு, இது எங்க டெவலப் ஆச்சு அப்படின்னு பாப்பாட்ட கேட்டேன். இது எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். 5th படிக்கும் போது எல்கேஜில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேக்கட் வாண்ட்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணிருக்காங்க. 5th அப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க 5th ஸ்டாண்டர்ட். பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. சோ இப்போ நமக்கு குட் டச் பேட் டச் எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம், வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப முந்தின வயசுல வந்துட வேண்டியதா இருக்கு. 5 வயசுல குழந்தை வந்து எக்ஸிபிட் பண்றான் தன்னைய எல்கேஜி யூகேஜில அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கும் முன்னாடி நம்ம குட் டச் பேட் டச்சுக்கு உள்ள வந்து அவனுக்கு அப்ப புரியுது, புரியாம இல்ல. அப்ப நம்ம இது வந்து சோசியலா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு அனுபவ பகிர்வு. சோ இந்த கேஸ் வந்து அமோரஸ்ன்ற ரூப்ரிக்கு, நேக்கட் வாண்ட்ஸ் டு பின்ற ரூப்ரிக்கு, ஜெஸ்டர்ஸ் த சேம் ஆக்ஷன், எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் அபியூஸ் இன் சில்ட்ரனும், இமிட்டேஷன் மிமிக்ரி, இந்த ரூப்ரிக்ஸ்களை வச்சு இந்த குழந்தைய வந்து என்னால முழுமையா நலமாக்க முடிஞ்சது. இதை விட்டுட்டு இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டிய ரூப்ரிக். எனக்கு கிளினிக்ல ஒரு பேஷண்ட் வராரு, ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அவங்கள பேசுறோம். பேசுறப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மைண்ட் தாட்ஸ், செக்ஷுவல் தாட்ஸ் அட் எவ்ரி உமன் ஹி சீஸ். இதுல வந்து மெடோரினம், இவர் வந்து எல்லா பெண்களை பார்த்தாலுமே எனக்கு செக்ஷுவல் தாட் வருது அப்படின்ற ரூப்ரிக்ஸ். இவருக்கு நான் மெடோரினம் 5 டோஸ் கொடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் அண்ணா அப்படின்னு பேசுற அளவுக்கு என்னால அவர்கிட்ட பேச முடிஞ்சது. ஏன்னா திருப்பி திருப்பி இதே வார்த்தையோட பேசுறாங்க. இது மாதிரி நான் வந்து கிளினிக்ல ஒரு விமனா நான் சில நேரங்கள்ல ரொம்ப சிரமமும் பட்டிருப்போம். ஏன்னா ஒரு பேஷண்ட் எல்லாம் வருவாரு, வந்துட்டு டெய்லி பல்ஸ் பாருங்க பல்ஸ் பாருங்க பல்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட சீனியர்ஸ் கூட கூட கேட்டிருக்கேன். பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கு, இதெல்லாம் இருக்குது, நம்ம சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்பேன். சார் ஒரு பேஷண்ட் வந்து இப்படியே என்ன கேக்குறாங்க, தினம் என்னை பல்ஸ் நீங்க தான் பாக்கணும்ன்றாங்க, எனக்கு பிடிக்கல. அவங்களாம் எனக்கு கைட் பண்ணிருக்காங்க, இந்த மருந்தை போடுமா அந்த மருந்தை போடுமான்னு. சோ இந்த மாதிரி கேசஸ் நம்ம கிட்ட வரும். இப்ப இந்த பேஷண்ட் வந்து சொல்றப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அவருக்கு மெடோரினம் தான் ஒரு 4-5 தடவை கொடுத்தேன். சோ அந்த செக்ஷுவல் தாட் அவங்க ஒய்ஃப் கூட வரும்போது நல்லா முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பட் இதுல எந்த அளவு 100% பியூரிட்டின்றது எனக்கு அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. பட் இப்படி ஒரு ரூப்ரிக்கு நான் இப்படி ஒரு மருந்து கொடுத்தேன்ற ஒரு அனுபவ பகிர்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த கேஸ் வித்தியாசமான கேஸ். நான் வந்து ஒரு ஸ்கூல் கெஸ்ட் லெக்சரரா ஆனுவல் டேக்கு போயிருந்தேன். அப்போ வந்து குழந்தைங்களோட பேசுற மொழி, அவங்களுக்கு பெர்சனலா பேசுறது பிடிச்சிருந்து அவங்க கரஸ்பாண்டன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல எமர்ஜென்சியோ இல்ல பெக்யூலரான கேஸ் வருது அப்படின்னு சொன்னா ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க. அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு பேரண்ட் எந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தைய நம்ம அப்சர்வ் பண்றோமோ அதே அளவுக்கு கிளாஸ் டீச்சர் அப்சர்வ் பண்ணுவாங்க.
அவங்க கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, உங்க பேரண்ட்னா உங்க பையன் தெரியுது, படிக்கிறான், எழுதுறான், ஆனா சொல்ல மாட்டேங்கிறான், சொல்லும் போது பேசும்போது மறந்துடுவான் அப்படின்றது. அது அவங்க நோட்டிஃபை பண்ண ஒரு கீ பாயிண்ட், ஒரு ரூட்டை வந்து நமக்கு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட் என்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த குழந்தைக்கு நான் வந்துட்டு கேக்குறேன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பேசுறப்ப மட்டும் எனக்கு வார்த்தை மறந்துருது. இதுதான் உண்மை. நம்ம வந்து சந்தேகமா பார்ப்போம், பேச தெரியல போல குழந்தைக்கு, வேணும்னு பண்றான் அப்படின்லாம். ஆனா டீச்சர் வந்து 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க எக்ஸாக்டா ஃபைன் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவங்க சொல்லி எனக்கு அனுப்புனாங்க. சோ எனக்கு அது ரொம்ப ஈஸியான வேலையா இருந்தது. பட் நான் கன்ஃபர்மேட்டரிக்கு வேற விஷயங்கள் கேட்டுக்கிட்டேன் அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை ஃப்ரீ டயத்துல என்ன பண்ணுவான், ஃப்ரீ டயத்துல என்ன பண்ணுவான், சும்மா வந்துட்டு நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இதுகளோட விளையாடுவான். பூனைக்குட்டி எல்லாம் உங்க வீட்டுல இருக்குமா இல்ல வேற? இல்ல இல்ல எங்க வீட்டுல எல்லா அனிமல்ஸுமே இருக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் ரூபிக், லவ் ஃபார் அனிமல்ஸ், அவ்வளவுதான் ஒரே ரூபிக். அடுத்த ரூபிக் வந்து ஃபர்கெட்ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ், அவ்வளவுதான். மெமரி வந்து பேசும்போது மறந்துடுது. அடுத்து குழந்தை தூங்குற பசி, மோஷன், யூரின், டாய்லெட் இதெல்லாம் ஜென்ரலா கேட்போம், தூக்கம் எப்படி இருக்குன்னு. அதையும் அவங்க வந்து தூங்குறப்ப மொட்டி போட்டு தூங்குவாங்க. இது வந்து நம்ம காலேஜ் டேஸ்ல நம்ம 1 மார்க்குக்கு எழுதின ஆன்சர் இல்லையா? சோ அதனால டக்குன்னு வந்து அவனுக்கு மெடோரினம் கொடுத்து அந்த குழந்தை அந்த நீல் டவுன் போட்டு தூங்குறது முதற்கொண்டு எல்லாமே மாறிடுச்சு. அதுல இருந்த டிஃபிகல்ட்டி, ஸ்பீக் டிஃபிகல்ட்டி வந்து அவனுக்கு மாறிடுச்சு. அவன் வந்து ரொம்ப நல்லா ஆயிட்டான். இந்த ஒற்றை குறிமொழியை வைத்து நானு நிறைய பேஷண்ட் குணப்படுத்தியிருக்கேன். ஆனா எனக்கு ராஜன் சங்கரனுடைய சென்சேஷன் மெத்தட் படி அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஃபுல் பிரிமிலேசிய ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா நிறைய ஸ்பெஷல் சைல்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு தான். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கேல்ஸ்டோன். அவங்க வீட்டுல படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய ஒரு பேபி இருக்கு. அவங்க வெளியவே வரமாட்டாங்க. பேரலைஸ்டு ஃபீல் தான். அந்த குழந்தையும் பேரலைஸ்டு, மதரும் ஆசிப் பேரலைஸ்டு, முடக்கப்பட்ட மாதிரி தான். வெளி உலகம் வரவே மாட்டாங்க. அவங்களுடைய சந்தோஷம், சிரிப்பு, துக்கம் எல்லாமே அந்த குட்டியா அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான். ஆனா ரொம்ப 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 பொறுமையா, ஸ்மைலிங் ஃபேஸா, தியாகமா இருப்பாங்க. நான் கேட்பேன், வராதா, டயர்ட் ஆகாதா, வெயிட்டா இல்லையா, கனமா இல்லையா அப்படின்னு. அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிரீஃப், என் கவலை எங்க போய் சொல்லி இறக்கி வைக்க அப்படின்னு கேட்பாங்க, எங்க சொல்ல முடியும். சோ இந்த டெலூஷன் ரூம் இஸ் ஸ்மாலர். அவங்க எந்த வெளி ஃபங்க்ஷன் எங்கேயுமே வர மாட்டாங்க. இந்த ரூபிக் வச்சு அவங்களுக்கு கேல் ஸ்டோனுக்கு 4-5 மாசம் சைக்கிளமெண்ட் 30 வீக்லி ஒன்ஸ் கொடுத்துருப்பேன். இப்ப வந்து கேல் ஸ்டோனே இல்ல, அவங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாங்க. தேங்க்யூ.